மூன்றாவது, அவன் இதையெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால் தான் சொல்லுகிறான் என்பதை எப்படி நிரூபிப்பார்? நிரூபிப்பேன், விளங்கச் செய்வேன். நீ பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். எப்பொழுது நீ பேசுகிற பொழுது கர்த்தர் அதன்படி செய்வார். அவன் சொல்லுகிறான், எழும்பி 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், நிச்சயமாய் தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் பேசுகிறேன், இந்த தேசம் முழுவதும் நிச்சயமாய் மழை பெய்யாது, வறட்சியா இருக்கும் சொல்லும்போது கர்த்தர் அதை கேட்டார். Thank you Jesus. அந்த விதவை வீட்டுக்கு தேவன் அவனை அனுப்பின பொழுது அந்த இடத்தில் அவளுக்கு கர்த்தர் இவன் பேசின வார்த்தையை அற்புதமாய் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா, இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதோ அவரே தேவன் என்பதை நிரூபிப்பேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் பேசின பொழுது கர்த்தர் இவன் வாழ்க்கையில் இவன் பேசினது போலவே கர்த்தர் நிரூபிக்கிறார். இவர் சொல்லுகிறார், தேவன் பேசுகிறதை தேவன் உங்கள் மூலமாய் ஜனங்களிடத்தில் பேசுவார். நீங்கள் பேசுவதை கர்த்தர் அதை நிச்சயமாய் அங்கீகரிப்பார். God will recognize and